என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாட்களிலே கிறிஸ்து வாழ்க்கை எப்படி பார்க்கப்படுகிறது? அதாவது கிறிஸ்துவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்து வாழ்க்கை என்பது எப்படி வேண்டாலும் வாழலாம், யாரை போல வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டாலும் நடந்து கொள்ளலாம். அதாவது உலகத்தாரை போல வாழலாம், உலகத்தோடு இசைந்து வாழலாம், உலகம் போகிற போக்கிலே வாழலாம் என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்து வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்து வாழ்க்கையை கிறிஸ்துவர்கள் எப்படி நினைக்கிறார்கள்னா, நான் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறேன், அதனால் நான் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் தவறாமல் காணிக்கை கொடுக்குறேன், தவறாமல் நான் வேதம் வாசிக்கிறேன், தவறாமல் நான் ஜெபம் பண்ணுறேன், தவறாமல் நான் மிஷினரி ஊழியங்களுக்கு தாங்குகிறேன், கொடுக்குறேன், ஆகவே நான் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பக்தியான காரியங்களை நான் ஈடுபடுறதுனால, நான் செய்கிறதுனால நான் வாழ்கிற வாழ்க்கை என்ன, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன என்ற ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளாமலேயே, தெரிந்து கொள்ளாமலேயே, புரிந்து கொள்ளாமலேயே வாழ்கிற வாழ்க்கையை ஏற்க அது அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. அப்படின்னா உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் என்ன, அடித்தளம் என்ன என்பதை அறிந்து கொண்டு வாழ்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வெளிப்புறமான பக்தியான காரியங்களை நான் செய்வதனாலே நான் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, அதுதான் கடவுள் விரும்புகிற வாழ்க்கை என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்போமானால் நாம் ஏமாற்றிக் கொள்கிற ஒரு காரியமாய் அது மாறிவிடும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ பக்தியான காரியங்களை செய்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவின் ஒழுங்கின்படி கிறிஸ்துவைகளை கடைப்பிடிப்பது, கிறிஸ்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆகும். வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 1:12 அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருக்கு ஏற்றபடி, அவர் விரும்புகிறபடி, அவர் சித்தத்தை செய்கிறவர்களாய் அவருடைய சுவாபங்கள் படி வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவர்களை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, மனம் திரும்பி இருக்கிறீங்களா அப்படின்னா பயங்கர கோபம் வருது. நாங்கள் ரட்சிக்கப்படாமையா கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம், நாங்கள் மனம் திரும்பாமலையா கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடித்தளம், அஸ்திபாரம், த ஃபவுண்டேஷன் ஆஃப் எ கிறிஸ்டியன் லைஃப், அதை தெரிந்து கொள்வது இல்லை. ஒரு கட்டடம் ஒன்று கட்டுறாங்கனாக்கா, ஒரு பில்டிங் கட்டுறாங்கனாக்கா, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி என்ன பண்ணுவாங்க, நல்லா பள்ளம் எடுத்து கம்பிகளால் அப்படியே கட்டி காங்கிரீட் போட்டு கட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபவுண்டேஷன், அடித்தளம். ஏன்னா அந்த பில்டிங்க்கு அந்த அடித்தளம் நல்லா இருந்தால் தான், அந்த பில்டிங்க்கு ஏற்றபடி இருந்தால் தான் அந்த அடித்தளத்தின் மேலே கட்டப்படுகிற அந்த கட்டடம் உறுதியாக இருக்கும், நன்றாக இருக்கும், நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும், அப்போ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி அந்த அடித்தளம் அல்லது அந்த அஸ்திபாரம் முக்கியமோ, அதே போல தான்
கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்து விரும்புகிறபடி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அஸ்திபாரம், ஒரு அடித்தளம், ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ கிறிஸ்டியன் லைஃப். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த அடித்தளம் என்ன? அந்த அஸ்திபாரம் என்ன? ரட்சிக்கப்பட்ட அனுபவம், மனம் திரும்பின ஒரு அனுபவம், அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற ஒரு அனுபவம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடித்தளங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நான் கிறிஸ்துவனாய் இருந்து கொண்டு நான் பல பக்தியான காரியங்களை செய்வதனால ஆண்டவர் பிரியப்படுவார், விருப்பப்படுவார், ஏற்றுக்கொள்வார், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை நினைப்பார் என்று சொல்வது அர்த்தமற்றது. அதிலே அவர் பிரியப்பட மாட்டார். இந்த பக்தியான காரியம் யார் ஒன்றா செய்யலாங்க, கிறிஸ்துவம் இல்லாத கூட செய்யலாம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 2:15 வாசித்து பாருங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போ நம்ம உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு, உலகத்தோடு இசைந்து கொண்டு, உலக மக்களை போல வாழ்ந்து கொண்டு, உலக மக்கள் செய்கிற காரியங்களை செய்து கொண்டு நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொன்னால் அது அர்த்தமற்றது. அது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கிறிஸ்துவம் தான் காணி கொடுக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும், வேத வாசிக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யார் வேணால் செய்யலாம், யார் வேணால் செய்யலாம். ஆனால் என்ன வித்தியாசம்? இவைகளை செய்து கொண்டு நான் இதில் திருப்தி அடைகிறேன், இதுதான் எனக்கு திருப்தி நினைத்தோமானால் அது நாம ஏமாற்றிக் கொள்கிற ஒரு காரியம். ஆனால் வேதம் நமக்கு என்ன தெளிவாய் சொல்லுகிறது? இவைகளை காட்டிலும் காணி கொடுக்கிறது ரொம்ப நல்லது, ஜெபம் பண்ணுறது நல்லது, வேத வாசிப்பது நல்லது, உபவாசம் இருப்பது நல்லது, ஊழியங்களை தாங்குவது நல்லது, ஊழியங்களுக்கு கொடுப்பது நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் இவைகளை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? இவைகளோடு கூட நாம் அவரோடு இணைந்திருக்கிறோமா, அவரோடு இசைத்து வாழ்கிறோமா, அவரோடு கூட உருவாடி கொண்டு இவைகளை செய்கிறோமா, அவருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு இவைகளை செய்கிறோமா என்று சொல்லிதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன? நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன? அவருடைய சுவாபங்களால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு குடும்பம் புதிதாக வந்து குடியமர்ந்தார்கள். தாய், தகப்பன், 2 பிள்ளைகள். அவங்க நல்லா இரவு நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, எல்லா இடத்துலையும் அன்பாக இருப்பாங்க, அன்பாக பேசுவாங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, எல்லா இடத்துலையும் கரிசனையாக இருப்பாங்க, யாரையும் பகைச்சு கொள்ள மாட்டாங்க, ஒழுங்காக ஆலயத்துக்கு போவாங்க, மற்றவர்களுக்கு தங்களால் இருந்த உதவிகள் எல்லாம் செய்வாங்க, மற்றவங்க என்ன கெடுதல் பண்ணாலும் அதை தாங்கி கொள்ளுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் அந்த குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் வசிக்கின்ற இடத்துல பக்கத்தில் வேறு ஒரு குடும்பம், ஒரு இயேசு அறியாத குடும்பம் வாழ்ந்து, அவர்கள் இவர்களுக்கு எப்போதும் உபத்திரம் கொடுப்பார்கள். ஜெபம் பண்ணுறதை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க, பாட்டு பாடுறதை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க, கேலியாக பேசுவாங்க, தவறாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வெளியே அவங்க வராண்டாலாம் பெருக்கினாங்கனாக்கா அந்த குப்பையெல்லாம் இவங்க கிட்ட எடுத்து போடுவாங்க, இவங்க வாசப்படியில் தண்ணி ஊற்றுவாங்க. இப்படி பல தீமைகளை இவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் இந்த கிறிஸ்துவ குடும்பமும் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அவங்கக்கிட்ட அன்பாக பேசுவாங்க, தான் வீட்டில் ஏதாவது விசேஷமாக செய்தாங்கன்னா அவங்களுக்கு எட்டுமே கொடுப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் இந்த கிறிஸ்துவ குடும்பம் போகிற ஆலயத்திற்கு இவர்கள் போகும்போது அங்கு இவர்கள் பக்கத்தில் வசித்து வந்த, இவர்களை கேலியாக பேசின, உபத்திரம் கொடுத்த, தீமை செய்த, பொல்லாப்பு செய்த அந்த குடும்பத்தின் மக்கள் அந்த ஆலயத்தில் வெளிப்புறத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை இவர்கள் பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஆச்சரியம்.
அப்போது அந்த கிறிஸ்துவ குடும்பத்தினுடைய தலைவர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் எப்படி இங்கே ஆலயத்துக்கு வந்தீங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது அந்த இயேசு அறியாத குடும்பத்தை சார்ந்த அந்த சகோதரர் சொன்னாராம், ஐயா, நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தது மெய்யான காரணம் தெரியுங்களா, உங்களால் தான் ஐயா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஐயா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தத நாள்லேருந்து நீங்கள் பாட்டு பாடுறதை நாங்கள் கேலி பண்ணுவோம், நீங்கள் ஜெபம் பண்ணுறதை பார்த்து நாங்கள் கேலி பண்ணுவோம், உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ தீமை செய்திருக்கிறோம், எவ்வளோ பேசியிருக்கிறோம், எவ்வளோ திட்டி இருக்கிறோம், எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறோம் ஐயா. ஆனால் நீங்கள் ஒன்றுமே செய்யலை ஐயா. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் நீங்கள் எங்கள் மேலே அன்பாக இருந்திருக்கிறீங்க, கரிசனையாக இருந்திருக்கிறீங்க, எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல ஆண்டுகள் நாங்கள் இதை கண்கூட பார்த்துருக்குறோம் ஐயா. எங்கள் மீது உங்களுக்கு கோபம் வந்ததே நாங்கள் பார்க்கலையா. எப்பவுமே எங்கள் மீது நீங்கள் அன்பாக இருந்திருக்கிறீங்க, எங்களுக்கு இயேசு பற்றி சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் அதெல்லாம் நாங்கள் அப்படியே உதறி தள்ளிட்டோம். ஆனால் இவ்வளோ தீமை நாங்கள் உங்களுக்கு செய்தோம், இவ்வளோ எதிர்மறையான காரியங்கள் உங்களுக்கு செய்தோம், நீங்கள் எங்கள் மேலே காட்ட அந்த அன்பு இருக்க, அது எங்களால் மறக்க முடியல ஐயா, மறக்க முடியல. உண்மையிலே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் ஐயா, நாங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறத நாங்கள் கண்கூட பார்த்தோம் ஐயா, பார்த்தோம். அதனால தான் நீங்கள் நம்புகிற, நீங்கள் வணங்குகிற அந்த இயேசு தான் மெய்யான கடவுளை நம்பி இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறையா அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டப்போ அப்படி உள்ளம் பரவசம் அடைந்தது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நல்லா கவனித்து பாருங்கள். இவங்க போய் அந்த குடும்பத்துக்கு சுவிசேஷம் சொல்லலை, இயேசு பற்றி சொல்லலை. ஆனால் அவர்கள் வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது, அவர்கள் வாழ்க்கை எப்படி தொடப்பட்டது, இவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினால், இவருடைய அன்பான வார்த்தையினால், இவர்கள் காட்டின அந்த அன்பினால், இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினால் அவர்கள் வாழ்க்கை மாறி போயிற்று. இவர்கள் அவர்களுக்கு முன்பாக இயேசுவை தங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தினார்கள், காட்டினார்கள். அந்த வாழ்க்கை தான் இவருடைய வாழ்க்கையை மாறிட்டு. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ மக்களிடையே இருக்கிறதானா சந்தேகம்தான், சந்தேகம்தான், ரொம்ப ரொம்ப சந்தேகம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையே சுவிசேஷமாக மாறணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வாழ்க்கையே சுவிசேஷமாக மாறணும், நற்செய்தியாக மாறணும். அதை பார்க்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வாழ்க்கையை மாற வேண்டும். ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம், சரி செய்து கொள்வோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரிய வாழ்க்கையில் இருந்தால் தூக்கி எறிவோம், ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம், தாழ்த்துவோம், தாழ்த்துவோம். நம்முடைய குறைகளை அறிக்கை செய்வோம், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். அவரை அழைப்போம், அன்போடு அழைப்போம். அவர் உள்ளே வந்தால் எல்லாம் மாறிடும். ஏன்னா இயேசு நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பாக வர கடவன் என்று சொல்லி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும் இயேசு நம்மை ஆளுகை செய்யட்டும், அவரே நம்மை ஆளுகை செய்யட்டும், அவரே நம் வாழ்க்கையை மாற்றட்டும். அவருக்கு சாட்சியாக இருக்க நமக்கு உதவி செய்வார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.